Daily. Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் பெரங்களூரில் உள்ள சப்த கன்னிமார்கள் உருமநாதர் சப்பானி கருப்பர் கோவிலில் ஆடி 18ஆம் பெருந்திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. உருமநாதர் வேடமணிந்த ஒருவர் பொங்கல் பானை மீது ஏறி நின்று பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார். இதனைத் தொடர்ந்து சப்பானி கருப்பர் கோயில் அக்னி குண்டத்தில் இறங்கி பொதுமக்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆடி அமாவாசையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பவானி கூடுதுறையில் தங்கள் குடும்பத்தை சேர்ந்த மூதாதையர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்தனர். காவிரி ஆற்றில் புனித நீராடவும் பிண்டங்களை கரைக்கவும் தடை விதிக்கப்பட்டு இருந்ததாலும் பிண்டங்களை மட்டும் காவிரி ஆற்றில் விட அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை அருகே உள்ள செல்லுக்குடி வீரலட்சுமி அம்மன் கோயிலில் ஆடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலை சர்வ அலங்காரத்தில் வீரலட்சுமி அம்மன், செல்லாயி மற்றும் பேராயி ஆகிய தெய்வங்கள் ஊர்வலமாக 4 வீதிகளிலும் வீதி உலா வந்தனர். பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தும் சாட்டையால் அடித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரத்தில் உள்ள மகாலட்சுமி அம்மன் கோயிலில் ஆடி 19ஆம் தேதியையொட்டி பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமி மகாலட்சுமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பரிவார தெய்வங்களுடன் திருவீதி உலா நடைபெற்றது. பின்னர் சுவாமி அம்பாளுக்கு பரம்பரை பூசாரி ஆணிக்கால் அணிந்து சிறப்பு பூஜைகள் செய்தார். இதனையடுத்து பக்தர்கள் தங்களது தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.